ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டின் பேப்பரில் ஒரு இம்பார்ட்டன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல கொஸ்டின் என்னென்னு பார்த்துருவோமா? f of x equal to 2x minus k, g of x equal to x plus 1 divided by 2 எனில் f composition g equal to g composition f equal to x என காட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது f of xன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, g of xன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ f காம்போசிஷன் ஜியும் g காம்போசிஷன் எஃப்பும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ஈக்குவலாக இருக்கா நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் ரெண்டுத்தையும் கரெக்டாக எடுத்து எழுதிக்கிறோம். இந்த மைனஸ் ப்ளஸ் அப்படின்ற நொட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக பார்த்து எழுதிக்கங்க. அடுத்து இப்போ எஃப் காம்போசிஷன் ஜி கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல எஃப் காம்போசிஷன் ஜி. அப்போ எஃப் காம்போசிஷன் ஜி, எஃப் காம்போசிஷன் ஜியை எஃப் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஷார்ட்டஸ்ட் பண்ணி சொல்லலாம். ஓகேவா? அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இப்படி பிரித்து எழுதிக்கணும். அடுத்து என்ன பண்ணுறோன்னா எஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் நமக்கு என்ன? எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 இந்த ஃபங்க்ஷனை இங்கே எழுதிக்கிறோம். எழுதிட்டு இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்றதை நம்ம ரஃப் ஒர்க்கில் பார்க்க போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு அப்படின்னு இருக்கா? இப்போ என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸுன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த எஃப் ஆஃப் எக்ஸுன்றதை கொண்டுட்டு போயிட்டு ஒரிஜினல் எஃப் ஆஃப் எக்ஸுன்னு இருக்கா 2x மைனஸ் கே அப்படின்றதில் சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ 2x மைனஸ் கேன்னு இருக்கா, இதில் எக்ஸுக்கு பதிலாக இந்த எஃப் ஆஃப் எக்ஸு அப்படின்ற ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 மைனஸ் கே அப்படின்றது அப்படியே வந்துடுமா? இப்போ டிவிஷனில் இருக்கிற ரெண்டும் மல்டிபிளில் இருக்கிற ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் கே அப்படின்றது நமக்கு கிடைக்குமா? இந்த ஆன்சரை கொண்டு வந்து எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்றதில் எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸுன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். சிமிலர் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணமோ அதே மாதிரி முதல்ல என்ன பண்ணோம்? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்து எழுதிக்கணும். அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? 2x மைனஸ் கே அப்படின்றத எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ ரஃப் ஒர்க்கு ஜி ஆஃப் 2x மைனஸ் கே அப்படின்றது. இப்போ ஜி ஆஃப் ஒரிஜினல் எக்ஸ் என்ன? எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 2x மைனஸ் கே அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? அதாவது 2x மைனஸ் கேன்றதை எதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது இந்த எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 2x மைனஸ் கே ப்ளஸ் 1 டிவைடட் பை 2ன்னு கிடைக்குமா? இதை கொண்டு வந்து இங்கே எழுதிக்கிறோம். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் கே ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ என்னென்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் காம்போசிஷன் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிஷன் எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் என காட்டுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காட்டுகன்னா நம்ம என்ன பண்ணணும்? ப்ரூவ் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ இங்கே பாருங்களேன், எஃப் காம்போசிஷன் ஜி ஆகட்டும் ஜி காம்போசிஷன் எஃப் ஆகட்டும் ரெண்டுத்துலேயுமே கேன்ற ஒரு வேரியபிள் வந்திருக்கு. ஸோ இந்த கேன்ற வேரியபிளோட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் இதோட ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் அப்படின்றதே நமக்கு தெரியும். ஸோ இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு க்ளூவும் சம்மிலே கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்போசிஷனும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம ரெண்டுத்தையும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதுகிறோம். பாருங்களேன், எஃப் காம்போசிஷன் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிஷன் எஃப். அப்போ எஃப் காம்போசிஷன் ஜி என்ன? எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் கே எடுத்து எழுதிட்டோமா? அடுத்து ஜி காம்போசிஷன் எஃப் 2x மைனஸ் கே ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 எடுத்து எழுதிட்டோமா? இப்போ என்னென்னா முதல்ல டிவிஷனில் இருக்கிற இந்த ரெண்டை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும்போது மல்டிப்ளிகேஷனை மாறிடும். ஓகேவா? அப்போ இதோட மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 2 இன்ட்டு எக்ஸ் 2x ப்ளஸ் 2 இன்ட்டு 1 2 ப்ளஸ் மைனஸ் 2 இன்ட்டு கே மைனஸ் 2k ஈக்குவல் டு இந்த செட் ஆஃப் ஆல்ஸ் அப்படியே இருக்கும். ஐ மீன் 2x மைனஸ் கே ப்ளஸ் 1ன்றது செட் அப்படியே தான் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கேன்றதோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணோம் இல்லையா? ஸோ நமக்கு வேணுன்ற கேன்ற வேல்யூபிள்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மீதி இருக்க நியூமரிக்கல் எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் வைக்க போகிறோம். ஓகேவா? இப்போ என்னென்னா மைனஸ் 2kன்றதை அப்படியே வச்சுக்கிட்டு 2x ப்ளஸ் 2 இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட்டையும் மட்டும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமாக கொண்டுட்டு வரோம். அப்போ ப்ளஸ் 2xும்
ப்ளஸ் டூவும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது -2x -2வாக மாறிடுது. இப்போ இந்த ப்ளஸ் -2kன்றது இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் கேவாக மாறிடுது. -2k + k = -k. அதே மாதிரி 2xக்கு 2x கேன்சல் ஆகிடும். அடுத்து 1 -2 1ல் -2 போகும்போது மிச்சம் -1 வரும். இந்த மைனஸுக்கு இந்த மைனஸ் கேன்சல் ஆகிட்டு k = 1 அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ கேன்ற வேரியபிளோட வேல்யூ என்னன்றதை ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ இதை கொண்டு போய் f காம்போசிஷன் g ஆஃப் எக்ஸ்லையும் g காம்போசிஷன் f ஆஃப் எக்ஸ்லையும் சப்ஸ்டிட் பண்ணோன்னா f காம்போசிஷன் g ஆஃப் எக்ஸும் g காம்போசிஷன் f ஆஃப் எக்ஸும் கிடைக்கும். அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா செக் பண்ணிடுவோமா? செக்கிங் பார்ட். இப்போ f காம்போசிஷன் g ஆஃப் எக்ஸ் என்ன? x + 1 - k. இப்போ கேவோட வேல்யூ என்னென்னா k = 1 அப்படின்னு சொல்லி இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். சப்ஸ்டிட் பண்ணோன்னா x + 1 - k. இப்போ -1ம் +1 கேன்சல் ஆகிட்டு எக்ஸ்ன்னு கிடச்சிருச்சு. இது ஃபஸ்ட்டு. அடுத்து g காம்போசிஷன் f ஆஃப் எக்ஸ் = 2x - k + 1 / 2ன்னு இருக்கா? இப்போ இந்த கேக்கு பதிலாக k = 1ன்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ 2x - 1 + 1 / 2. இப்போ இந்த -2க்கும் +2வும் கேன்சல் ஆகிட்டு 2x g ஆஃப் f ஆஃப் எக்ஸில் 2x - k + 1 / 2. இப்போ கேவோட வேல்யூ 1ன்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது -1ம் +1ம் கேன்சல் ஆகிட்டு 2x / 2 மட்டும் கிடைக்குமா? இது ரெண்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால டிவிஷனில் இருக்க 2வும் மல்டிப்பிள் இருக்க 2வும் கேன்சல் ஆகிட்டு எக்ஸ்ன்னு கிடைக்கும். இங்கே பாருங்கள், f காம்போசிஷன் g ஆஃப் எக்ஸோட வேல்யூவும் எக்ஸு, g காம்போசிஷன் f ஆஃப் எக்ஸ் வேல்யூவும் எக்ஸு. நம்ம கண்டுபிடிக்க சொன்னது கொஸ்டினில் இருக்கக்கூடியதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா f காம்போசிஷன் = g காம்போசிஷன் f = x என காட்டுக்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஃபைனலில் என்ன பண்ணணும் அப்படின்னா therefore f காம்போசிஷன் g ஆஃப் x = g காம்போசிஷன் f ஆஃப் x = x அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதி ஒரு பாக்ஸ் பண்ணிவிடுங்க. சப்போஸ் இந்த சம்மில் உங்களுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றது தெரியலை, இல்லை இந்த ஸ்டெப்ஸு போட்டுட்டு வரும்பொழுது எங்கேயாவது ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆகி உங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக வரலைன்னா கூட பரவாயில்ல, ஏன்னா காட்டுக அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே நீங்கள் தாராளமாக கொடுத்துருக்கிற இந்த ஈக்குவேஷனை எடுத்து எழுதி என நிரூபிக்கப்பட்டது அப்படி எழுதினீங்கனாலே உங்களுக்கு 1 மார்க்லேருந்து 2 மார்க், 1 மார்க் அல்லது 2 மார்க் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது எப்போனா சப்போஸ் உங்களால் ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இப்படி எழுதுறது மூலமாக மார்க்கு கெயின் பண்ணலாம். நான் சொல்லி கொடுத்த சம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சம்ஸ் டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.